கையில கொட்டிடுச்சுங்க. நேத்து இலைய அறுத்தான், நாளைக்கு கொலையை அறுப்பான். அந்த பயிரை லேசில விடப்படாது, கொடலா இருக்கணும். இப்படி பேசுறது இப்ப அர்த்தம் இல்லாது. இதனால வீணா ஒரு ஜென்ம பகதான் வளரும். என்னடா பகை? பெரிய பகையா பகை? தம்பி, நீயும் அப்பா ஸ்தானத்துல இருந்தாதான் இவரோட கவலை உனக்கு புரியும். இப்ப அவர் அப்பா இல்ல, மதுவுக்கு அடிமை. சாராயம், நாம சுதந்திரம் வாங்கி எவ்வளவு நாள் ஆச்சு? யாரு யாருக்குடா அடிமை? அடிமையா அடிமை? இவன் ஒரு ரோஷம் கட்ட பையன். அப்பா, உங்களுக்கு இருக்கிற ரோஷம வேகம் எனக்கு இருக்கு. ஒரே வெட்டில வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன். மாணிக்க வாழ்க்கை மட்டும் அழியும்னா. ஆனா அக்காவுடைய வாழ்க்கையை சேர்ந்து அழியுதுங்கிறது மறந்துடாதீங்க. அப்புறம் உங்க இஷ்டம். எனக்கு ரயிலுக்கு நேரமாச்சு, நான் மெட்ராஸ் புறப்படுறேன். இல்ல, நான் வழி அனுப்ப வரானாமா? உங்க வழியே சரியில்லையே, அதை முதல்ல சரி பண்ணிக்கங்க. சாராயா, என் ரத்தம் எல்லாம் பிராந்தியும் விஸ்கியுமா போச்சு. அதனாலதான் இந்த பையன் ரத்த பாசமே இல்லாம பேசிட்டு போறான். என் வழியை சரி பண்ணிக்கணுமா? இனிமே எங்க பண்றது சரி? நீங்க குடிங்கன்னு அப்பத்தான் அடுத்தபடியா என்ன பண்ணலாங்கிற யோசனையே வரும். மானேதாட் சென்னி வைரமணி தூணகத்து நீல விதானத்து நித்திலப்பூ பந்தற்கு. பிச்சை உறங்கி விடாம கேளுடா. எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் பெரியப்பா இருக்கிறேன், நீங்க படிங்க. ஊரே அனுசரிக்கிறபடி கோவலனுக்கும் கண்ணகிக்கும் கல்யாணம் நடந்தது. கல்யாணம் நடந்தது. புது பெண்ணுக்குள்ள மங்கர கோலத்தோட கண்ணகி நிலாமுத்தத்துக்கு போனா. முத்தத்துக்கு போனா கோவலன் என்ன செஞ்சான்? அவன் புது மாப்பிள என்ன செஞ்சா நமக்கு என்ன பெரியப்பா? அட முட்டா பயலே, கோவலன் கண்ணகிய பாராட்டினான்டா. எப்படி தெரியுமா? மாசரு பொன்னே பலம்புரி முத்தே காதரு விராயே கரும்பே தேனே அப்படின்னு பாராட்டினான்டா. எல்லா பயல்களும் முதல் நாள் இப்படித்தான் பாராட்டுறானுங்க. சரி சரி, மேல போங்க. எப்படிடா மேல போறது? உனக்குத்தான் அருமையான விஷயத்தை ரசிக்கிறதுக்கு ஞானமே இல்லையே. கீழே எங்க அப்பா பேசிக்கிட்டு இருக்காரு, அது மாதிரி எல்லாம் எனக்கு பாராட்ட தெரியாது. நான் ஒரு முட்டாள். நீங்க ஒண்ணு முட்டாள். நீ சொன்னா சரிதான். இத பாரு, நெய் முறுக்கு வாசனை மூக்க தொலைக்குது. தின்ன வா வா. எனக்கு பசி இல்ல. எனக்கு திங்கிறதுன்னா ரொம்ப பிடிக்கும். உன் கையால சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் சத வைக்கணும். பாத்துக்க. நான் சொன்னா கோவிச்சுக்க மாட்டேங்க. சொல்லு. எனக்கு சமைக்க தெரியாதுங்க. எது? சமைஞ்ச பொண்ணுக்கு சமைக்க தெரியாதா? கத்துக்கிறேங்க. சரி சரி, அது வரையில போய் தூங்கு. தூங்குன்னு தமிழ்ல தானே சொன்னேன். இங்கிலீஷ்ல வேற சொல்லுவீங்களா? பெரிய இங்கிலீஷ் எனக்கு தெரியாத. ஏபிசிடி ஒப்பந்தாடி பந்தாவாடி வராட்டி போடி. காக்கவே ராவுல நேரங்காலம் தெரியாம கத்து. உங்களுக்கே தெரியலையே, அதுக்கு எப்படி தெரியும்? ஆமா, எனக்கு மணிபாக்க சொல்லி தெரியா? இத பாருங்க, 60 வினாடி ஒரு நிமிஷம், 60 நிமிஷம் ஒரு மணி. சின்ன முள்ளு மணியை காட்டும், பெரிய முள்ளு நிமிஷத்தை காட்டும். 2 முள்ளும் ஒன்னா சேர்ந்திருந்தா 12 மணி. அதாவது நீங்களும் நானும் ஒன்னா இருக்கிற மாதிரி. நேரம் சொல்லி கொடுக்கும் போதே கொட்டாய் விடுறீங்களே, படிப்பு சொல்லி கொடுத்தா ஓடியே போயிடுவீங்க. அங்க சுத்தி இங்க சுத்தி என் படிப்பு கிட்ட வந்த நான் பிடிவாதக்காரனா மாறிடுவேன். இது உங்களுக்கே தெரியாம உங்களுக்குள்ள இருக்கிற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். திட்டுறதுன்னா தமிழ்ல திட்டுன்னு அன்னைக்கே சொல்லிருக்கேன்ல. நான் திட்டலைங்க. திட்டுன? ஐயோ திட்டலைங்க, திட்டுன. இதுக்கும் பிடிவாதம் பிடிச்சா நான் என்ன பண்றது? இந்த குணம் தான் எனக்கு பிடிக்கல. அப்போ நான் என்ன மட்டமான ஆள்னு அர்த்தமா? ஒரு மனுஷனோட கெட்ட குணங்களை வெறுக்கலாம், ஆனா அந்த மனுஷனை வெறுக்க கூடாதுன்னு ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்காரு. மறுபடியும் இங்கிலீஷ்ல ஏதோ திட்டுறிய. ஷேக்ஸ்பியர்ங்கிறவரு ஒரு மனிதருங்க. சேஷப்பையர் சொன்னா என்ன, செக்கு பண்ணி சேர்த்தாவது சொன்னா என்ன? ஏன் இஷ்டப்படிதான் வாழ்வேன், அது என் உரிமை. தனக்கு இருக்கிற உரிமையை போல மத்தவங்களுக்கும் உரிமை இருக்குன்னு நினைக்கிற போதுதான் இந்த உலக நாகரிகம் அடையும்னு இங்கர்சாலும் ஒரு மனிதருங்க. என்ன நீ ஊர் பேர் தெரியாதவனெல்லாம் ரூம்குள்ள கொண்டாந்து விடுறேன். நீ படிப்பால உன்னை வசதிக்க நினைச்ச, நான் புருஷங்கிற அந்தஸ்தை பலவந்தமா உபயோகப்படுத்துவேன். பலவந்தத்தால சாதிக்கிறத விட சாத்தியத்தால சாதிக்கிறதா நிலைக்கும்னு ஃபாதர் ஆஃப் த நேஷன் சொல்லியிருக்காரு. எவன் சொன்னா? ஃபாதர் ஆஃப் த நேஷன். சொல்லாதே சொல்லாதேங்கிற. அவன் சொன்னா இவன் சொன்னாலும் அளந்துகிட்டே போறியே. மகாத்மா காந்தி தாங்க அப்படி சொல்லுவாங்க. இப்படித்தாங்க எதையுமே புரியாம செய்துட்டு அப்புறம் வருத்தப்படுறீங்க. இதனால உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே மன கஷ்டம் தாங்க மிச்சம்.
என்னால யாருக்கு எந்த கஷ்டம் வேணும். என்ன உனக்கு பிடிக்கலன்னா விட்டுட்டு போயிடு. யார பார்த்து என்ன வார்த்தை சொல்றது? கணவன் வேணும்னா மனைவி விட்டுட்டு போயிடலாம். ஆனா கணவனை விட்டுட்டு போறதுக்கு எந்த பெண்ணுக்கும் மனசு வராதுங்க. நான் உங்களோட வாழ போற வாழ்க்கை ஆலமரமா இருக்கணும்னு இன்னைக்கு நேத்து ஆசைப்படலைங்க. என் அத்தை கைய பிடிச்சுக்கிட்டு கண்ணாம்பூச்சி விளையாட என்ன தேடி வருவீங்களே, அந்த சின்ன உருவத்துக்கிட்ட என் உள்ளத்தை, உறவை, உணர்ச்சியை அத்தனையும் பறி கொடுத்துட்டேங்க. என்ன புதுசா கதை விடுற? நான் தூக்கிட்டு வந்தேன், கல்யாணம் ஆயிடுச்சு. நீங்களா தூக்கிட்டு வந்தீங்க? இல்லைங்க, தூக்கிட்டு வர சொல்லி உங்களை தூண்டி விட்டவளே நான் தானே. அதுக்கப்புறமும் நீங்க என்ன தொடக்கூட இல்லையே. நானா தானே உங்க பின்னாடி நடந்தேன். என்ன பார்த்தா விட்டுட்டு போன்னு சொல்றீங்க? என் வெற்றியில பாதியை தட்டிக்கிட்டு போக பாக்குறியா? நான் பிடிவாதம் பிடிச்சேன், ஜெயிச்சேன். தயவு செஞ்சு இந்த பிடிவாதத்தை விட்டுருங்க. அது முடியாது. அப்புறம் உங்க கால்ல வேணாலும் விழுந்து கெஞ்சிட்டேன். ஏய், நீ பூமிக்கு அடியில போய் நின்னு கேட்டாலும் அதுதான் என் பதில். நான் பூமிக்கு அடியில போயிட்டா உங்களை யாருங்க கவனிச்சுக்கிறது? நான் முன்னால போயிடுறேன். ஏன் கண்ணை கத்துக்கிறேன்? எனக்கு இது பிடிக்காது. எங்க அம்மா சாகுற போது சொன்னாங்க, ஆம்பளை பிள்ளைக்கு அழகு தைரியமும் அழாம இருக்கிறது தான். அப்படி சொல்லும் போது பக்கத்துல யாருங்க இருந்தாங்க? அப்பா இருந்தாரு. அவரு சிரிச்சாரா அழுதாரா? அழுதாரு. அதுதாங்க பாசம். அப்படி ஒரு தவிப்பு கணவன் மனைவிக்குள்ள இருக்கணும். இதெல்லாம் இல்லாமலே என் வாழ்க்கையை நடத்துவேன். முடியாதுங்க. கணவன் இல்லை நான் மனைவி இல்லைங்கிற நிலையும், மனைவி இல்லை நான் கணவன் இல்லைங்கிற நிலையும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிச்சயம் உருவாகும். அப்படி ஒரு சொந்தம் எனக்கு தேவையில்லை. இதை என் பிடிவாதத்தால நிலைநாட்டுவேன். முடியாதுங்க. என்கிட்ட சவால் விடுறேன். நான் கெடு வச்சு பழக்கப்பட்டவன். என் பிடிவாதம் ரொம்ப பொல்லாதது. அதை யாராலும் மாற்ற முடியாது. நான் மாத்துறேன். நீயா? ஆமா, நான் உங்களை நேசிக்கிறது உண்மையா இருந்தா நான் உங்களை மாத்தியே ஆகணும். வைரம், உங்க மிரட்டலுக்கு நான் பயப்பட போறது எனக்காக, உங்க மனைவிக்காக நீங்க அனுதாபப்பட்டு ஒரு சொட்டு கண்ணீராவது விடணும். அது வரைக்கும் நான் எதுக்கும் தயாரா இருக்கேன். அப்படியா? சரி, அப்படி ஒரு காலம் வர்ற வரைக்கும் நான் உன் கூட பேச போறதில்லை, சாப்பிட போறதில்லை, இங்க தங்க போறதும் இல்லை. என்னங்க இது? எனக்கு கொடுக்கிற தண்டனை இல்லைங்க, உங்களுக்கே கொடுத்துக்கிற தண்டனை. என்னால தாங்க முடியாதுங்க, தாங்க முடியாது. என்னால முடியும். என்ன பிச்சை? மாணிக்க சாப்பிட்டானா? சாப்பிட்டுருப்பான்னு நினைக்கிறேன். என்னடா நினைக்கிறேன்? 2 நாளா அவன் சாப்பிட தட்டு தூசியா இருக்க. அவன் தூசியோடையும் சாப்பிடுவான். எனக்கு சொல்ல வர்றியா? 2 நாளா அவன் எங்கடா போயிட்டான்? எனக்கு எப்படி தெரியும்? உனக்கு தெரியாது? அதான் தெரியாதுன்னு சொல்றேன். சும்மா திருப்பி திருப்பி கேட்டீங்கன்னா அப்புறம் உண்மையெல்லாம் சொல்லிடுவேன். சரி சரி, நீ சொல்ல வேண்டாம். அடுத்த வாரம் சேகோ நம்மள வீட்டுக்கு போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துரு. கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு மாணிக்க மாதிரி வெளியே போகாம வீட்டுக்குள்ளேயே. நான் ஒன்னும் மாணிக்க மாதிரி வைரத்தோட சண்டை போட்டுக்கிட்டு மாந்தோப்பு வீட்டுல போய் இருக்க மாட்டேன். எனக்கு பொண்டாட்டினா ரொம்ப இஷ்டம். ஐயோ சொல்லிட்டேனே. மாமா, இன்னைக்கு அவர் பிறந்த நாள். அப்படியா? அவன் பிறந்த நாளை நீ சொல்லி நான் தெரிஞ்சுக்கிற நிலை எனக்கு வந்திருக்கு. சந்தோஷம். இந்தாங்க மாமா, பால் பாயசம். அவருக்கு ரொம்ப பிடிக்குமாமே. கசப்பான விஷயங்களை பேசுற போது இனிப்பா ஏதாவது தரணும்னு இதை கொண்டு வந்திருக்கியா? ஏம்மா, நீ சாப்பிட்டியா? இல்ல. ஏன்? அவரு சாப்பிடாம நான் மட்டும் எப்படி சாப்பிட்டது? குண்டரா, மாணிக்கத்து போய் என்ன விஷயம் கேட்டுட்டு வரேன். என்னப்பா பேசாம நிக்கிறீங்க? யார் முதல்ல பேச்ச ஆரம்பிக்கிறதுன்னு தான் யோசிக்கிறேன். தேவை யாருக்கோ அவங்க தான் ஆரம்பிக்கணும். அப்படின்னா தேவை உனக்குத்தான். ஏண்டா, உன்னை என்னாலேயே பிரிஞ்சிருக்க முடியலையே. உனக்காக நம்ம எல்லாரையும் பழச்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வாழ வந்தாலே அந்த வாழ இலைய வாழறதுக்கு முன்னாடி தூக்கி எறியலாமாடா? நீங்களே பிரிஞ்சிருக்கீங்களே, அவ இருந்தா என்ன? உங்களை விட அவ வசந்து போயிட்டாளா? மடையா மடையா, பெண்ணுக்குள்ள பெருமையே அதுதான்டா. உப்புக்கு கூட உறவு இருக்காது. ஒரு தாலி கழுத்துல ஏறின உடனே சுகமோ துக்கமோ ஒட்டு புல்லு மாதிரி உடனே ஒட்டிக்கிடுவாங்க. நடந்ததை எல்லாம் மறந்துட்டு வீட்டுக்கு வா. அவன் அந்த வீட்டுக்குள்ள இருக்காளே, அவளை போய் சொல்லுங்க, நான் வரேன். அது அவ வீடு, அங்கதான் இருப்பா. உனக்காக அவ எங்கேயும் போக மாட்டான். அப்படின்னா நானும் வரமாட்டேன். டேய், எல்லார்கிட்டையும் சொல்ற மாதிரி என்கிட்ட சொல்லாது. எனக்கு நியாயம்னு பட்டா கடவுள்கிட்டே அதைத்தான் சொல்லுவேன். அப்படியா? ஆமா, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, ஏன் சபதம் தோக்க கூடாது. சரி,
யார் ஜெயிக்கிறா பார்க்கலாம். பாக்குறேன் அந்த பயலுக எல்லாரையும் நடுத்தரவு கொண்டாந்து நாக்க புடிக்கிட்டு சாகுற மாதிரி 4 வார்த்தை கேட்கல. 4 வார்த்தையா? தமிழ்ல நிறைய வார்த்தைகள் இருக்குங்க. அத்தனையும் கேட்டா தாங்க மாட்டானுடா. அதனாலதான் சொல்றேன், சம்பந்தி தானே அப்படின்னு சும்மா விட்டுறாதீங்க. அவன்டா சம்பந்தி. ஜீவனாம்ச வழக்கு போட்டு அந்த அம்பலத்தை நான் அம்பலத்துக்கு கொண்டு வரல. என் பேரு விஸ்கி வேல் அம்பலம் இல்ல. வாவேலு உட்கார். நான் உட்கார வரல, எனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சாகணும். இது முன்னிட்டு பேசுற காரியம் இல்ல, முதல்ல அமைதியா பேசு. எப்படி அமைதியா பேசுறது? கட்டின பொண்டாட்டியை விட்டுட்டாவ. அது இருக்கட்டும், அதுக்கு இப்ப என்ன செய்ய சொல்றேன்? நல்ல யோசனையா இருந்தா சொல்லு, அப்படியே செய்யறேன். என் பொண்ணோட வாழ்க்கையை அழிச்ச மாதிரி இருக்கிற சொத்தை அழிச்சுட்டா என்ன செய்யறது? பொண்ணா? யாரு? நானா? என்னப்பா இது? என் கல்யாணத்துக்கே நீங்க வரல, அவரை மாப்பிள்ளைன்னு ஏத்துக்கல, இப்ப மட்டும் வரவா? இருமா, அதுதான் பெத்த பாசம். வேலு, நீ சொல்லுப்பா. உங்க சொத்தை பிரிச்சு எழுதணும். சொத்துக்கு 10 பேர் இருந்தா பிரிச்சு எழுதலாம், எல்லாத்துக்கும் அவன் ஒருத்தன் தானே. அப்படின்னா என் மகளை சத்திரத்து சோத்துக்கு கையேந்த சொல்றீங்களா? அவன் ஏன் கையேண்டணும்? இனிமே எல்லாரும் இவகிட்ட தானே வந்து நிக்கணும். ஆமா, அந்த அளவுக்கு எல்லா சொத்தையும் வைரத்தோட பாதுகாப்பு இருக்கும்படியா உயிர் எழுதி வச்சுட்டேன். என்ன காரியம் செஞ்சுட்டீங்க? இதுக்கு நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன். நான் நிழல நிக்கிறது, அவர் வெயில வாடுறதா? கூடாது மாமா, கூடாது. பாருமா, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என் விருப்பத்தை மீறாது. உன் கால்ல வேணாலும் விழுந்து கேட்கிறேன். என்ன மாமா இது? ஆமாம்மா, இந்த கருப்பையாம்பரம் பரம்பரையில யாரும் ஏழையா பிறந்ததாக இருக்கவே கூடாது. ஏன்னா இந்த வீட்டு பெரியவங்க சொத்துக்களை எல்லாம் அடிச்ச பிறகு நான் ஏழையா பிறந்து பட்ட கட்டம் எனக்கு தான் தெரியும். இது ஏன் சுய சம்பாத்தியம், ஏன் இஷ்டப்படிதான் செய்தேன். சரிப்பா, வக்கீல் சார் வந்துட்டார். வாங்க வக்கீலே. நமஸ்காரம். உயிர் எழுதியாச்சா? எழுதியாச்சுங்க. முக்கியமான ஷரத்துகளை மட்டும் படிங்க. சிதம்பரம் அம்பலத்தின் மகன் கருப்பையா அம்பலம் எழுதி வைத்த உயில் என்னவென்றால், என் சுய சம்பாத்தியமான அத்தனை சொத்துக்களையும் மாணிக்கத்திற்கு பிறக்கப் போகின்ற பிள்ளைக்கே உரிமை என்றும், அது மேஜராகும் வரை அதை பாதுகாக்கும் பொறுப்பு என் மருமகள் வைரத்தைச் சேர்ந்ததென்றும், யாருடைய கட்டாயத்தாலும் தூண்டுதல் இல்லாமலும் சுய நினைவுடனும் நல்ல எண்ணத்துடனும் எழுதி வைக்கிறேன். திருப்திதானே? ஏன் மாமா கண் கலங்குறீங்க? ஊர்ல என் மகனுக்கு நானே மதிப்பில்லாம செஞ்சுட்டேன். எழுதுறபடி எல்லாம் சொந்தமாயிடுது, ஆனா என் சொத்து அடே அடே இழுக்காதுடா, காலுடா உன்னால லாக்கட்ட. ரெண்டு பேரும் என்ன இவங்க இப்படி அலையறானுங்க? நடு தெருவுல விட்டுட்டாங்களே. என்னடா இது காலை கட்டிக்கிட்டு வர்றீங்க? பிரார்த்தனை. ஏன்டா வயித்தறிச்சல கலப்புற? பாரு என்னடா ஆச்சு? பிச்சை, இவங்கிட்ட ஒரு வாழ இருந்த ஆடு ஒண்ணு இருந்துச்சு தெரியுமா? ஆமா, இந்த வால் இல்லாத ஆடு. அந்த ஆட்டை கொண்டு போய் ரோட்ல நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருந்தோம். ரோட்ல ஒருத்தன் கார்ல வந்துகிட்டு இருந்தான். பக்கத்துல வந்த உடனே அவனு அலறணும். அவன் இறங்கி வந்து, ஏன்பா கத்துனீங்க அப்படின்னா, ஆடா பாவி, ஆட்டுக்கு வாழை அளந்துதான் வச்சான், அந்த வாழையும் நீ உன் கார்ல கொண்டு போயிட்டியடா, இப்ப நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வாழ இருந்த ஆட்டை காட்டி அழுதேன். எங்க ஊர் ஜனங்க கூடிடுவாங்களோன்னு பயந்து அருந்து போன வாளுக்கு 10 ரூபாய் கொடுத்தான். பேசாம வாங்கிட்டு வர முடியுதானே? மேற்கொண்டு 10 ரூபாய் கூடுறான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்டா கேட்ட? எங்களுக்கு நிறைய குடிக்கணும்னு ஆசை. ஒரு வாளுக்கு 10 ரூபா, நாங்க பறி கொடுத்தது 2 வாள் ஆச்சு, 20 ரூபாய் குடு அப்படின்னு கத்தணும். என்னடா இது, ஒரு ஆட்டுக்கு 2 வாளா? இதே கேள்விதான் அவனும் கேட்டான். அதுக்கு நான் என்ன சொன்னேன் தெரியுமோ? அந்த ஆட்டு வயிற்றுக்குள்ள ஒரு குட்டி ஆடு இருக்குது, அதோட வால் ஒண்ணு இருக்குமே, ஆக மொத்தம் 2 வாள், 20 ரூபாய் கொடுக்கலாம். டாய், உன்னை என்ன செய்யறோம் பாருன்னு கைய கால ஓங்குன. கார்ல வந்தவர் கலெக்டர் எங்களுக்கு தெரியுமா? அவரு நாங்க நல்லா ஏமாத்தோம்னு புரிஞ்சுக்கிட்டாரு. ஊர் ஜனங்க எங்க காரையும் கையையும் கட்டி கழுதமாய் போங்கன்னு விரட்டிட்டாங்க. அடே, எங்க அம்மாவுக்கு கால் கட்டு போடணும்னு ஆசை, இதை யாராவது பார்த்தா அசிங்கண்டா. அதனால அவுத்து விடுறா. டேய், எங்க பெரியப்பாவும் எனக்கு கால் கட்டு போடணும்னு ஆசைப்படுறாரு. நீ ஒரு வாள் இருந்த ஆடு வச்சிருக்கிறியா? யாரா அவன்? சைகோன் சிதம்பரம் அம்பலம் வீட்டுல போய் பொண்ணு பார்த்துட்டு வாடான்னு சொல்லி இருக்கிறாரு. அதை தடுத்து நிறுத்ததுக்கு ஏதாவது யோசனை சொன்னாதான் அவுத்து விடுவேன். இவ்வளவுதானே, நாங்க ரோசனை கடலாச்சே, ஒரு 10 ரூபாய் இருந்தா கொடு, கள்ளு குடிக்கலாம். அட பாவி, என்னடா இது, யோசனை கேட்டா கள்ளு கடை கூப்பிடுறீங்க. நான் குடிக்க மாட்டேன். நாங்க குடிக்கிறோம், நீ குடிக்கிற மாதிரி நடி.
சட்டையில கள்ளு தண்ணி தெளிச்சுக்க. அது ஏன்டா? அப்பதான் ஒரு குடிகாரனுக்கு என் பொண்ணை கொடுக்க மாட்டேன் போங்கடான்னு விரட்டிடுவார். நல்ல யோசனை, வா போலாம். இரு, அவுத்து விடுறா.